on the clock, put me on top, everybody drop. உலகெங்கும் வாழும் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். புதிய வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று எனது அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாணவியான அதீனா அபு உபைதா அவர்கள் எழுதிய நிசப்த வியாக்கியானம் என்ற கவிதை தொகுப்பினையும் அத்தொகுப்பு பற்றிய சில விமர்சனங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமென நினைக்கின்றேன். யார் இந்த அதீனா அபு உபைதா? இவர் கிழக்கிழங்கை மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஓட்டமாவடி பிரதேசத்தின் பாலை நகர் என்னும் பகுதியைச் சேர்ந்தவர். தற்பொழுது இலங்கை சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் 2ஆம் வருட மாணவியாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப கற்கை நெறியை தொடர்ந்து வருகின்றார். இலக்கியத் துறையில் மாணவ பருவத்திலிருந்தே ஆர்வமுள்ள இவர் பல்வேறு இதழ்களில் தனது கவிதை, கட்டுரை, பாடல் நயத்தல், சிறுகதை, விமர்சனம், பேச்சு, நாடகம் போன்ற ஆக்கங்களை எழுதியுள்ளார். சமூக ஊடகங்களை இலக்கிய வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் பெண்களின் வரிசையில் அதீனாவுக்கும் தனித்துவமான இடம் உண்டு. தற்பொழுது நெஞ்சாத்தி எனும் குழுமத்தின் நூல் வாசிப்பு பொறுப்பாளராகவும் குவியம் கலை மன்றத்தின் கலை உறுப்பினராகவும் செயற்பட்டு வருகின்றார். என்னிடம் காப்போத உயர்தரத்தில் தமிழ் பாடத்தை கற்ற அதீனாவின் எழுத்தாக்க முயற்சிகளுக்கு பாராட்டுரை வழங்கும் முகமாகவே என்னுடைய இந்த பதிவு அமையும் என நான் நம்புகின்றேன். விமர்சகரான தீசு நடராசன் அவர்கள் கூறுவது போன்று, எடுத்துக்கொண்ட பொருளையும் நூலையும் குறை காணாமல் நிறைகளை மட்டுமே பேசுகின்ற பாராட்டு முறை திறனாய்வை இக்கவிதை தொகுப்புக்கு வழங்கலாம் என நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் எழுத்தாளர் அதீனாவினுடைய கவிதைகளில் சிறந்த கவிஞர்களுக்கே உரிய சமூக அக்கறை முதலாவதாக பாராட்ட வேண்டிய விடயமாகும். எடுத்துக்காட்டாக, பொறுமையின் பெருமை என்ற கவிதையில், வண்ணத்தியாய் பறக்க வேண்டுமானால் கூட்டுப்புழுக்கள் பொறுத்திருக்க வேண்டும், பழமாய் பழுக்க வேண்டுமானால் காய்கள் காத்திருக்க வேண்டும் என்ற வரிகள் பொறுமை என்பது மௌனமாக காத்திருத்தல் அல்ல, அது மௌனமாக நிகழும் வெற்றிக்கான உழைப்பென்பது புலப்படுகின்றது. உழைப்புக்கு தகுந்த சன்மானமின்றி கூக்குரலிடம் தொழிலாளர்களின் நீதிகள் அனைத்தும் முதலாளியின் உல்லாச இல்லத்தில் படுத்துறங்கும் மெத்தையின் விலைக்குள் தான் ஒளிந்துள்ளன என்ற கவிதையிலும் அவருடைய இந்த சமூக அக்கறையை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இரண்டாவதாக, படிமங்களை கையாண்டிருப்பதும் இவருடைய கவிதையாக்க உத்தியாக காணலாம். சதை பிண்டங்களுக்கு இடையே இரத்த கட்டியினால் நான் என்ற அந்த கவிதை வரி படிம குறியீட்டை உணர்த்துகின்றது. மூன்றாவதாக, உணர்வு செறிவுள்ள சொற்களை கையாண்டிருப்பது பாராட்டுக்குரியது. தொலைதூர தோழி என்ற கவிதையில் ஓர் உறவை சித்தரிப்பதில் இருக்கும் அழுத்தம் நீண்டிடும், மண்டிட, மீண்டிடா, அடங்கிடா, அயர்ந்திடா, தொடர்ந்திடா, மங்கிடா போன்ற சொற்கள் ஒத்த ஓசைத்தன்மையை காட்டி நிற்கின்றன. எழுத்தாளர் ஜிப்டி ஹசன் அவர்கள் கூறுவது போன்று, அதீனா தன் கலைப்பயணத்தில் காழ்ப்பில் கூக்குரலிடும் கும்பல்களை எம்பித்தள்ளி தன் வாசிப்பில் தன் வழியில் முன்னே செல்லவும் இன்னும் ஆழமாக இயங்கவும் வாழ்த்துவது போன்று என்னுடைய வாழ்த்தும் அமையும் என நான் நம்புகின்றேன். அந்த வகையில் சமூக அக்கறை கொண்ட ஓர் இளம் கவிதாயினியாக தனது முதலாவது கவிதை நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற அதீனாவுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். புதிய வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி.